உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய உரைநடைக்கான நேரம். அந்த உரைநடையை பேசும்போது நமக்கு உலகத்து விஷயங்கள் எல்லாத்தையும் அதில் பொருத்தி பார்த்து பேசுவதற்கு சௌகரியமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிறைய உணர்ந்திருக்கிறோம். இப்போ உள்ள ஒரு காலச்சூழலை பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு கடிதத்தை அன்றைக்கு நம்முடைய வள்ளல் பிரான் 19ஆம் நூற்றாண்டிலேயே எழுதியிருக்கார். அது எழுதப்பட்ட ஆண்டு 1866ங்கிறதா ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் சொல்லப்படுகின்ற கருத்து அப்போவே அப்படி இருந்தாங்களா மக்கள், என்னங்க இதை நம்பவே முடியலையே அப்படின்னு இப்போ கூட நம்ம பேசக்கூடிய அளவுக்கு, ஆவலாதி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயத்த நடந்திருக்கு. அதைத்தான் வள்ளல் பிரான் இந்த கடிதத்தில் எழுதுறாரு. முதல்ல அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்காருங்கிறத படிச்சுட்டு அப்புறம் நம்ம பல விஷயங்களை பேசலாம், சரியா? நாயக்கர் சாமி என்பவர் தற்காலம் இவ்வுலகில் இருக்கின்ற தான் தோன்றி சாமிகளில் தலை நின்ற சாமி என்க. என்னை அறிய வேண்டுவனவற்றை அறிய முயலாமையோடு பித்த மயக்கான் மனம் சென்ற வழி சென்று பித்தச்சாமி என்னும் விசேட பேர் ஒன்று மிகையாக கொண்டிருக்கின்றனர். ஆகலில் சூழும் வண்ணம் சூழ்க. இப்படின்னு அந்த கடிதங்க. இதில் என்ன இருக்கு? நாயக்கர் சாமின்னு ஒருத்தரை பற்றி எழுதியிருக்காரு, அவ்வளோதானே அப்படின்னு நீங்கள் நினைக்க தோணும். அப்படி இல்லை. இப்போல்லாம் போலிச்சாமியார்கள் அப்படின்னு நிறைய தகவல் நம்ம படிக்கிறோம்ல. காஷாயம் கட்டிக்கிட்டு யாராவது வந்துட்டா நம்ம ஊர் மக்களை மாதிரி எளிமையாக சாமி சாமி சாமின்னு அவங்க காலில் போய் விழுந்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது என்ன, அட்சதை வாங்கிறது என்ன, அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டா தனக்கு வாழ்க்கையில் அப்படியே எல்லா மாற்றமும் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைத்து கொண்டு ஏமாறுகின்ற அல்லது நினைத்து கொள்கின்ற அந்த எளிய மக்களை போலவே 1866லேயும் இருந்திருக்கக்கூடிய ஒருவர் தான் நாயக்கர் சாமி. அவரை பற்றித்தான் வள்ளல் பிரான் எழுதுகிறார். அப்போது இருந்த ஒரு போலிச்சாமியார் என்பதை கண்டுபிடித்து நம்முடைய வள்ளல் பிரான் இந்த கடிதத்தில் சொல்கிறார். அப்படின்னா எல்லா காலத்திலும் மக்களை சுலபமாக அவர்களுடைய சிந்தனை போக்கிலிருந்து மாற்றுவதற்கும் ஏமாற்றுவதற்குமான அபாயகரமான உபாயமாக மக்கள் யோசிப்பது இந்த ஆன்மீக வேஷம்தான் அப்படிங்கிறத மீண்டும் நிரூபிக்கின்ற ஒரு கடிதம். அதையும் தவிர அதில் பித்தச்சாமி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. வள்ளல் பிரானுடைய நகைச்சுவையின் எல்லையை இந்த வார்த்தைகள் காட்டுது. எப்படி ஒரு சமூகத்தை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற ஒருவரை பற்றி கூட கொஞ்சம் நகைச்சுவையோடு எழுதக்கூடிய வல்லமை நம்முடைய வள்ளல் பிரானுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத இந்த கடிதத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். எப்படி அந்த நாயக்கர் சாமியை வர்ணிக்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான், அதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா உரைநடைங்கிறது 19ஆம் நூற்றாண்டில் வந்த ஜானர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த ஜானரில் அந்த எழுத்து வகையில் வள்ளல் பிரான் சிறந்தோங்கி இருந்திருக்கிறார்ங்கிறதுக்கான சாட்சி இந்த கடிதம். ஒரு சின்ன கடிதம் தான், ஆனால் அதில் வள்ளல் பிரான் எப்படி மக்களை அவதானித்திருக்கிறார், கண்டுபிடித்திருக்கிறார், அவர்களுக்கு என்ன செல்லப்பெயர் பட்டப்பெயர்லாம் கொடுக்கிறார் அப்படிங்கிறத சொல்லுகின்ற ஒரு கடிதம். திரும்ப பயணிக்கலாம் வள்ளல் பிரானோட கடிதத்தில். நாயக்கர் சாமி என்பவர் தற்காலம் இவ்வுலகில் இருக்கின்ற தான் தோன்றி சாமிகளில் தலை நின்ற சாமி என்க. இந்த பூமியில், இந்த சமூகத்தில், இந்த காலத்தில் மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் தலை நின்ற சாமி என்க அப்படிங்கிறாரு. அதான் அவர் தான் நம்பர் 1. அவ்வளோ தூரம் தன்னுடைய தோற்றத்தால் அல்லது வார்த்தைகளால் அல்லது அறியாமையில் இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றுவது ரொம்ப சுலபந்தானுங்க. அதுக்கு தனியாக நீங்கள் போய் கிளாஸ்ல எல்லாம் படிச்சுட்டு வரணும்னு இல்லை. மக்கள் இன்னமும் அதிகமாக அறியாமையில் உழல இதை போன்ற போலிச்சாமியார்கள் உருவாவார்கள் என்பதற்கு 19ஆம் நூற்றாண்டிலேயே வள்ளல் பிரான் கடிதத்தை எழுதியிருக்கிறார்னா இப்போ ஏன் கூடுதல் ஆயிடுச்சு? மக்களின் அறியாமை அதிகமாகி இருக்கிறது. இறை என்ற வார்த்தையை சொல்லி என்ன சொன்னாலும் மக்கள் நம்புவதற்கு செம்மறியாட்டு கூட்டம் போல் தயாராக இருக்கிறார்கள் என்பதை சொல்லுகின்ற ஒரு கடிதம் தான். அதனால் திரும்பவும் வாசிக்கலாம். வாசிக்க யோசிக்கவும் தோணுது. எப்படி அந்த காலத்தில் ஏமாந்தாங்க இப்படி? அப்போது எல்லா மக்களும் நல்லவர்களாக தானே இருந்தாங்க. அந்த நல்லவர்கள், எளியவர்கள், அவங்கள கூட ஏமாத்துகிற அளவுக்கு ஒருத்தர் யோசிச்சிருக்காரா? நாயக்கர் சாமி இப்போ எங்கே போனார்? அவர் உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதராக, நல்ல ஞானியாக, நல்ல சித்தராக இருந்தால் இன்னமும் உலகம் அவரை பேசிக்கொண்டு தானே இருக்கும். அப்படி இல்லையே. நாயக்கர் சாமி என்பவர் காணாமல் போயிட்டார்ல. அப்போ அவர் உண்மையிலேயே அந்த ஞானம் பெற்றவர் இல்லை, ஞானி இல்லை என்பதையெல்லாம் சொல்லுகின்ற சிறிய கடிதம்.
திரும்ப பார்க்கலாம். நாயக்கர் சாமி என்பவர் தற்காலம் இவ்வுலகில் இருக்கின்ற தான் தோன்றி சாமிகளில் தலை நின்ற சாமி என்க. என்னை அறிய வேண்டுவனவற்றை அறிய முயலாமையோடு பித்த மயக்கான் மனம் சென்ற வழி சென்று பித்தச்சாமி என்னும் விசேட பேர் ஒன்று மிகையாக கொண்டிருக்கின்றனர். ஒரு மிக நீளமான வாக்கியத்தை எழுதியிருக்கிறார் வள்ளல் பிரான். கொஞ்சம் அதை பிரித்து படித்தோன்னா அந்த வார்த்தைகளின் அடர்த்தியை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த இடத்துல செம்பு தங்கம் இந்த இரண்டையும் பற்றி சொல்லியாகணும். அது என்ன செம்பு தங்கம் பற்றிய தகவல், அதை எப்படி வள்ளல் பிரானோட கருத்தோட பொருத்தி பார்க்கறது அப்படிங்கிறதையும் யோசிக்கலாம். திரும்பவும் வள்ளல் பிரான் கடிதத்துக்கு பயணிச்சுட்டு வந்துடலாம். என்னை அறிய வேண்டுவனவற்றை அறிய முயலாமையோடு, இதுதான் மிக முக்கியம். 2 அறியாமையோடு அந்த பித்தச்சாமி இருந்திருக்கிறார், அந்த நாயக்கர் சாமி இருந்திருக்கிறார். வள்ளல் பிரான் ஜீவகாருண்யம் என்ற ஞான சபை என்கின்ற ஒரு புதிய சித்தாந்தத்தை மக்களுக்கு கொடுக்கிறார். அதை பற்றி இன்னும் அதிகம் தெரிஞ்சுக்கணும். அது என்ன தத்துவம், அது எப்படி சமரச சித்தாந்தமாக இருக்கிறது, எப்படி சமத்துவ சித்தாந்தமாக இருக்கிறது, அதன் மூலமாக ஆகமங்களிலிருந்து மக்களை எப்படி விடுவித்தார் நம்முடைய வள்ளல் பிரான். சோதி ஒன்றுதான் நிரந்தரம், சோதி ஒன்றுதான் உலகத்தில் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய அந்த தத்துவம், அந்த இயற்கை, அந்த இறை என்பதையெல்லாம் மிக விலாவாரியாக நம்முடைய வள்ளல் பிரான் வாழ்ந்தே காட்டியிருக்கிறார். அவரோட கூட இருந்தாலே அவரை புரிஞ்சிருக்கலாம். நாயக்கர் சாமிங்கிறவர் என்னை அறிய அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார்ல, வள்ளல் பிரானையும் அறிய முற்படலை. அடுத்தது இன்னொன்னையும் சேர்த்து சொல்கிறார் பாருங்க, என்னை அறிய வேண்டுவனவற்றை அறிய முயலாமையோடு. சரி, நீ தான் சாமியார் ஆகணும்னு விரும்புகிற, ஆன்மீகத்தில் ஈடுபடணும்னு விரும்புகிற, அப்போ அதற்கு என்னத்தை எல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும். தத்துவங்களை தெரிந்திருக்கணும், தத்துவ விசாரம் தெரிந்திருக்கணும், ஆன்மீகம் தெரிந்திருக்கணும். இறை என்றால் அடையாளங்களை சுமப்பது அல்ல, அடையாளங்களை விட்டு விடுவது தான் உண்மையில் இறை என்கின்ற அந்த நிலைப்பாடெல்லாம் தெரிந்திருக்கணும். ஆழ ஊன்றி மனதை தெளிவடைய வைத்திருக்கணும். சொற்களில் இன்னமும் அதிகமாக சௌஜன்யத்தை சேர்த்திருக்க வேண்டும். இப்படி வேண்டுவனவற்றை அறிய முயலாமையோடு எதையுமே தெரிஞ்சுக்க விரும்பலை. ஆனால் அவர் செய்த ஒரே ஒரு விஷயம் என்ன, காவி கட்டியிருந்திருப்பார், அல்லது அந்த காஷாயம் போட்டிருப்பார், அல்லது துறவியை போல் தாடி வளர்த்து புறத்தோற்றங்களில் அவர் உலா வந்திருப்பார். அப்படிங்கிறதான் வள்ளல் பிரான் தெளிவாக சொல்கிறார். அடுத்தது பாருங்க, பித்த மயக்கான் மனம் சென்ற வழி சென்று பித்தச்சாமி என்னும் விசேட பேர் ஒன்று. எனக்கு ஆன்மீகத்தில் ஈடுபடணும்னு ஆசைங்க, ஆன்மீகமாக நான் இருக்க போகிறேன். சரி இரு, யாரும் வேண்டான்னு சொல்லலையே. ஆன்மீகமாக இருக்கிறோம் அப்படின்ன உடனே மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, உடனே காஷாயம் கட்டுவது மட்டும்தான். அப்படி இல்லை. வெளிப்புற வேஷங்களை தரிக்காமலே, வெளிப்புற அடையாளங்களை தரிக்காமலே அன்பை கொண்டிருந்தால் அதுதான் மிக உன்னதமான இறை, உன்னதமான ஆன்மீகம் என்பதை நமக்கு பல ஞானிகள் வாழ்ந்தே காட்டி சென்றிருக்கிறார்கள். என்னும்போது அந்த மாதிரியாக எதையுமே செய்யாமல் பித்தச்சாமி என்ற ஒரு நிலையில் அந்த நாயக்கர் சாமி இருந்திருக்கிறார். பித்தச்சாமி அப்படின்னு சொல்கிறார். பித்தளை சாமி என்று இன்னொரு இடத்தில் சொல்கிறார். ஏன் பித்தளை, அதுதான் முக்கியம். திரும்ப அந்த கடிதத்தை பாருங்க. பித்தச்சாமி என்னும் விசேட பேர் ஒன்று மிகையாக கொண்டிருக்கின்றனர், ஆகலில் சூழும் வண்ணம் சூழ்க. இந்த இடத்துல அந்த செம்பு தங்கம் அது ரெண்டையும் நம்ம யோசிச்சிடலாம். என்னென்னா செம்பு தங்கம் ரெண்டுமே உலோகம்தான். ஆனால் செம்புக்கு உண்டான மரியாதை அல்லது தங்கத்துக்கு உண்டான மதிப்பு செம்பை விட அதிகம். ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா செம்பு என்பதும் உலோகம், தங்கம் என்பதும் உலோகம் என்றாலும் கூட செம்பில் களிம்பு ஏறும், தங்கத்தில் களிம்பு ஏறாது எந்த காலத்திலும். செம்பில் களிம்பு ஏறினால் அதை புளி போட்டு விளக்க வேண்டும், தூய்மைப்படுத்த வேண்டும், அல்லது அதற்குரிய ரசாயனங்களை பயன்படுத்தி தூய்மை செய்தால்தான் அந்த செம்பு பளிச்சென்று மின்னும். தங்கம் என்பது துடைத்தாலே போதும், அது தூய்மையாகிவிடும். என்றால் நம்முடைய மனசில் அல்லது நாயக்கர் சாமி போன்ற பித்தச்சாமி மனசில், பித்தளை சாமி மனசில் செம்பாக, களிம்பு நீக்காத செம்பாக அறியாமை ஒட்டி இருக்கிறது, மக்களை ஏமாற்ற வேண்டும் என்ற கள்ளம் ஒட்டி இருக்கிறது, கபடம் ஒட்டி இருக்கிறது. அந்த மாதிரியான மனிதர்களாக, செம்பான மனிதர்களாக நாம் இல்லாமல் தங்கமான பொன் போன்ற மனிதர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் வள்ளல் பிரான் இந்த கடிதத்தில் கூறியிருக்கிறார். நம்முடைய மனசில் செம்பாக, களிம்பாக ஏதாவது ஒட்டியிருந்தால் அதை நீக்க வேண்டிய நேரம் இதுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.